வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான அதாவது சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடி எக்ஸாமுக்கான இங்கிலீஷ்லேருந்து கேட்கக்கூடிய ஸ்பாட் தேரர் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 500 ப்ரீவியஸ் இயர் ஸ்பாட் தேரர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மார்த்தாண்டத்தில் இருக்குது. இங்கே வந்து எஸ்எஸ்சிக்கு போத் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கு இந்த நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து மோர் டீட்டெயில்ஸ் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்பாட் தேரர் வந்து படிக்கணும்னா ஸ்பாட் தேரர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸாமில் கரெக்டாக நம்ம போடணும்னா நம்ம வந்து படிக்க வேண்டியது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் உள்ள கிராமர் ரூல். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கிராமர், அதாவது நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், இதில் உள்ள கிராமர் ரூல் எல்லாம் நம்ம வந்து படிச்சாச்சுன்னா ஈஸியாட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பாட் தேரர் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஃப்ரம் அவர் ஸ்கூல் ஹாவ் பீன் செலக்டட் ஃபார் நேஷ்னல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப். ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஃப்ரம் அவர் ஸ்கூல் ஹாவ் பீன் செலக்டட் ஃபார் நேஷ்னல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல உள்ளது படி பார்த்தா ஒன், இந்த ஈச், எவ்ரி, எவ்ரி ஒன், ஈச், எவ்ரி, எவ்ரி ஒன், ஒன், சம்படி, நோபடி. இந்த வேர்டை எல்லாம் நம்ம எப்படி தான் வந்து கன்சிடர் பண்ணணும்னா சிங்குலர்ல தான் எப்பவுமே வந்து கன்சிடர் பண்ணணும். ஈச், எவ்ரி, எவ்ரி ஒன், சம்படி, இந்த வேர்டெல்லாம் எப்படி தான் கன்சிடர் பண்ணுவோம், சிங்குலரில் தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ஆஃப். ஒன் ஆஃப் மீன்ஸ் என்னது, ப்ளூரலில் இருக்கும். ஒன் ஆஃப்னா நம்ம என்னது யூஸ் பண்ணலாம், ப்ளூரல். ஒன் வந்துருந்துன்னா சிங்குலரில் இருக்கும். ஒன் ஆஃப்னா எப்படி யூஸ் பண்ணணும், ப்ளூரல். ஆனால் இதே இதில் ஒரு சென்டென்ஸ்லேயே ரெண்டு, ஒரு ப்ரொனவுனும் ஒரு வேர்பும் இருந்தால் நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணணும், சிங்குலர். இப்போ ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஃப்ரம் our ஸ்கூல், ஆர் வந்து என்னது ப்ரொனவுன், ஹாவ் வந்து என்னது வேர்ப். அப்போ ஒரே சென்டென்ஸ்ல ப்ரொனவுனும் வேர்பும் வந்திருந்தா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், சிங்குலர். அப்போ எப்படி வரும், ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஃப்ரம் அவர் ஸ்கூல், ஹாவ் வந்து என்னது ப்ளூரல், சிங்குலர். அப்போ என்ன யூஸ் பண்ணலாம், ஹேஸ். ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஃப்ரம் அவர் ஸ்கூல் ஹேஸ் பீன் செலக்டட் ஃபார் நேஷனல் பேட்மிண்டன் championship. Option A. Next question. I can swim very fast when I was only 5. I can swim very fast when I was only 5. இந்த சென்டென்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, வாஸ். வாஸ் வந்தாலே நம்ம என்னதான் நினச்சிக்கிறோம், வாஸ் வந்து நம்ம எங்கே தான் யூஸ் பண்ணுவோம்னா பாஸ்ட் டென்ஸுக்கு தான் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், வாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து கேன் கொடுத்துருக்காங்க. கேன் வந்து என்னது, ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், கேனோட பாஸ்ட் வேர்டு தான் இங்கே நம்ம என்னது யூஸ் பண்ணணும். ஐ கேன் வந்து என்னது வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு. நமக்கு இங்கே வாஸ் வந்து எப்படி இருக்கு, பாஸ்ட் டென்ஸில் இருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும்னா ஐ குட் ஸ்விம் வெரி ஃபாஸ்ட் when I was only 5. குட் பாஸ்ட் டென்ஸில் என்ன யூஸ் பண்ணணும், குட். I could swim very fast when I was only 5. அப்போ option Z. Next question. The Prime Minister along with the other ministers have left for America. The Prime Minister along with the other ministers have left for America. இங்க ஒரு க்ளூ வேர்ட் இருக்கு, அதாவது along with. ஒரு கிராமர் ரூல் படி no less than, nothing but, along with, as well as, together with, in addition to, in addition to. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு சென்டென்ஸை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதா இருந்தா இந்த வெர்ப் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா
ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை மீன் பண்ணி யூஸ் பண்ணணும். புரியுதா? along with அதாவது no less than, nothing but, along with, as well as, together with, in addition to. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணதுக்கு நடுவில் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா வேர்ப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பார்த்து தான் யூஸ் பண்ணணும். in addition to or connecting, join sentence. அதாவது ஒரு 2 சென்டென்ஸை வந்து கனெக்ட் பண்ணதுக்கு இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை வச்சு தான் வேர்பு யூஸ் பண்ணணும். அப்போ த பிரைம் மினிஸ்டர் இது எப்படி இருக்கு? சிங்குலர்ல இருக்கு. அப்போ இங்க என்னதான் யூஸ் பண்ணணும்? சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். த பிரைம் மினிஸ்டர் along with the other ministers has left for. The prime minister along with the other ministers has left for. அதாவது no less than, nothing but, along with, as well as. இந்த வேர்ட் எல்லாம் வந்திருந்துன்னா சென்டென்ஸை ஜாயின் பண்ணிய மாதிரி வந்திருந்துன்னா சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் இருக்க சப்ஜெக்டை பார்த்து தான் வேர்பு யூஸ் பண்ணணும். அப்போ ஆப்ஷன் சி, has left. நெக்ஸ்ட், everything that I like to eat are fattening. Everything that I like to eat are fattening. நேரமே சொல்லியிருந்தேன், இந்த everything, everyone இதெல்லாமே நம்ம எப்படி தான் கன்சிடர் பண்ணணும்? கிராமர் ரூல் படி சிங்குலர்னா கன்சிடர் பண்ணணும். அப்போ everything வந்து சிங்குலராக இருக்கும்போது அந்த சென்டென்ஸில் நம்ம வேர்பு என்ன வெர்பு தான் யூஸ் பண்ணணும்? சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். வேர்பு என்னது யூஸ் பண்ணணும்? சிங்குலர். அப்போ ஆர் இருக்க இடத்த everything that I like to eat are fattening இருக்கு. அந்த ஆர் fattening நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா is fattening சேஞ்ச் பண்ணணும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், the boy which stole the money was caught by the police. The boy which stole the money. இதுல என்ன எரர் இருக்குன்னு அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன், அதாவது ப்ரோனவுன்ல உள்ள ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தான் இந்த which. which, who, that. which, who, that எல்லாம் என்னது? ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல which வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா things, அதாவது ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா ஏதாவது ஒரு அனிமல்ஸையோ ரெஃபர் பண்ணக்கு தான் என்ன யூஸ் பண்ணணும்? which. which எதை மென்ஷன் பண்ண யூஸ் பண்ணுவோம்? things இல்லைன்னா அனிமல்ஸ். இப்போ இங்க யாரை பத்தி சொல்லியிருக்கு? ஒரு பையன், த பாய். அப்போ ஒரு பையனை பத்தி சொல்லணும்னா என்ன யூஸ் பண்ணணும்னா who. ஏதாவது ஒரு பீப்புள், ஹியூமன் பீயிங்ஸை பத்தி சொல்லணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? who relates to people. the boy which எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம்? திங்ஸுக்கு. பீப்புளுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? who. அப்போ the boy who stole the money was caught by the police. Option B. Next question. No sooner did we receive your message when we heaved a sigh of relief. No sooner did we receive your message when we heaved a sigh of relief. இந்த no sooner, இந்த no sooner உள்ள வேர்டு ஒரு சென்டென்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தோம்னா கிராமர் ரூல் படி அதை ஃபாலோ பண்ணி நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்னா தேன் யூஸ் பண்ணணும். நோ சூனர் இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி நமக்கு என்னதான் யூஸ் பண்ணணும்? தேன். அப்போ நோ சூனர் டிட் வி ரிசீவ் யுவர் மெசேஜ் தேன் வி ஹீவ்ட் ஏ சை ஆஃப் ரிலீஃப். இந்த வென் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா இப்போ ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கார்ஸ்லி, ஹார்ட்லி, barely. scarcely, hardly, barely. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இருந்தோம்னா அதை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா when. இப்போ when எதுக்கு யூஸ் பண்ணலாம்? scarcely, hardly, barely. அப்போ no sooner சென்டென்ஸ்ல வந்திருந்தா என்னதான் யூஸ் பண்ணணும்? than தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், my brother who live in Delhi has written me a letter. அப்போ இங்க ஆப்ஷன் என்னது? no sooner did we receive your message
Option D. Then we heaved. Next. My brother who live in Delhi has written me a letter. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? My brother who live in Delhi. இது எப்படி கொடுத்திருக்காங்கன்னா subject verb agreementல இருக்கு. இந்த sentence எப்படி இருக்குது? Subject verb agreementல இருக்கு. Subjectum verbum இருக்கு. Subject verb agreementல இருக்கு. இப்ப subject verb agreementல இருக்கும்போது singular verb எப்படி இருக்கும்னா singular verbல எப்படி இருக்கும்னா verbக்கு கூட s இருக்கும். இப்போ இங்க play இருந்ததுன்னா play கூட என்னது plays ன்னு இருக்கும். plural வந்து எப்படி இருக்கும்னா without s play ன்னு இருக்கும். subject verb agreement grammar rule படி singularல அந்த verbக்கு கூட s ஆட் பண்ணுவோம். pluralல அந்த verbக்கு கூட என்னது s ஆட் பண்ண மாட்டோம். அப்ப my brother வந்து என்னது singular, ஒரே ஒரு ஆளை பத்தி தான் சொல்லியிருக்கு. my brother singular. அப்ப அந்த verbக்கு கூட நம்ம எப்படி ஆட் பண்ணியிருக்கணும்? s ஆட் பண்ணியிருக்கணும். my brother who lives in Delhi has written me a letter. Option A. Next. No less than 50 participants were present for the singing competition. என்ன கொடுத்திருக்காங்க? No less than 50 participants were present for the singing competition. இந்த no least வந்து leastனா என்னது? ரொம்ப ஒண்ணுமே இல்லைன்னு refer to the lowest degree. ஒண்ணுமே இல்லைன்னு உள்ளதுக்கு தான் வந்து என்னது யூஸ் பண்ணுவோம்? least. இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? no less than 50. ஒரு 50 participants ஆது present இருப்பாங்க singing competition. அப்ப இங்க ஒரு பாசிட்டிவ் டிகிரி இதுல தான் கொடுத்திருக்காங்க. கம்பேரிசன் இல்ல, ஆனா இங்க என்னது ஒரு பாசிட்டிவான டிகிரியில தான் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? no less than 50. இங்க lowest டிகிரி கொடுத்திருந்தா தான் என்ன யூஸ் பண்ணணும்? least. no less than 50 participants were present for the singing competition. Option C. Next. The old man did not wanted to eat any food. The old man did not wanted to eat any food. The sentence எப்படி இருக்கு? did வந்து auxiliary verb. did வந்து என்னது? ஒரு auxiliary verb. இந்த auxiliary verbுக்கு அப்புறம் verb எப்பவுமே எப்படி தான் வரும்னா first formல. auxiliary verbுக்கு அப்புறம் verb எப்படி எழுதணுமா? first formல தான் எழுதணும். first formனா wantனா wanted வந்து second form, third form wanted. அப்ப first form என்னது? want. playedனா play தான் வந்து என்னது? first form. played தான் second form. அப்ப இங்க auxiliary verbுக்கு அடுத்து எப்பவுமே verb எப்படி தான் யூஸ் பண்ணணும்? first formல யூஸ் பண்ணணும். The old man did not wanted எப்படி யூஸ் பண்ணணும்? want. The old man did not want to eat any food. Option C. Next. Everyone except she have travelled by air. Everyone except she have travelled by air. everyone இருந்தாலே நம்ம நேரமே படிச்சோம். கிராமர் ரூல் படி இந்த everyone நம்ம எப்படி தான் கன்சிடர் பண்ணுவோம்? சிங்குலர்னா கன்சிடர் பண்ணுவோம். அப்போ verb சிங்குலரா இருந்தா verb எப்படி தான் யூஸ் பண்ணணும்? சிங்குலர்ல தான் யூஸ் பண்ணணும். have ஓட சிங்குலர் என்னது? has. have ஓட சிங்குலர் என்னது? has. இப்போ everyone except she has travelled by air. A. Option A. Next. We had a long discussion at a cup of coffee. ஒரு long discussion at a cup of coffee. இந்த at grammar வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா prepositionல. at grammar வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? prepositionல தான் யூஸ் பண்ணுவோம். இங்க first at வந்து நம்ம prepositionல எதுக்கு வந்து at நம்ம யூஸ் பண்ணுவோம்னா கரெக்டான ஒரு டைமுக்கு தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? at வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு definite point of time குறிப்பிட்டிருக்கோம். ஒரு லொகேஷனுக்கு இந்த பிளேஸ்ல இருக்கு. used for definite point of time.
at 5 p.m. at Nehru Place. இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா ப்ரிப்போசிஷனில் அட். இங்கே வந்து என்னது, we had a long discussion, ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும், நம்ம அதுக்கு என்னதான் யூஸ் பண்ணணும்னா ஓவர். we had a long discussion over a cup of coffee. ஒரு கான்வர்சேஷனுக்கு நம்ம ஏதாவது ஒரு கான்வர்சேஷனை இம்ப்ளை பண்ணும்போது என்னதான் யூஸ் பண்ணணும், ஓவர். used to imply the conversation. Option C. Next. Cyclone Idai killed at least 157 people in Zimbabwe and Mozambique, although it tore across southern Africa. Cyclone Idai killed at least 157 people in Zimbabwe and Mozambique, although it tore across southern Africa. Although வந்து நம்ம எப்போவுமே கன்ஜெக்ஷனில் உள்ள கிராமர், இதை நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னா கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ், அதாவது ரெண்டு மாறுபட்ட கருத்துக்களுக்கு தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா அல்தோ வந்து யூஸ் பண்ணுவோம். ரெண்டு டிஃப்ரெண்டான கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸுக்கு தான் என்ன யூஸ் பண்ணணும், அல்தோ. இங்கே என்னது, ஒரே சென்டென்ஸில் தான் மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஒரே விஷயத்த. சைக்ளோன் இட் கில்ட் அட்லீஸ்ட் 157 people in சிம்பாவேலையும் அல்தோ இட் டோர் அக்ராஸ் ஒரே விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே கனெக்டிங் வேர்டா என்ன யூஸ் பண்ணணும்னா so. அப்போ நம்ம இங்கே கனெக்டிங் வேர்டா என்ன யூஸ் பண்ணணும்னா us. ரெண்டு விஷயத்தை பற்றி, two events happening at the same timeனா என்ன யூஸ் பண்ணலாம், as. two events happening at the same time. two events happening at the same timeனா என்ன யூஸ் பண்ணலாம், as. Cyclone Idai killed at least 157 people in Zimbabwe and Mozambique as it tore across southern Africa. Option D. Next. Every employee of the company were given a 2-bedroom flat as Diwali bonus. Every இருந்தாலே நம்ம எப்படி தான் கன்சிடர் பண்ணணும், எவ்ரி ஒன் அதெல்லாம் எப்படி தான் கன்சிடர் பண்ணுவோம், சிங்குலர். அப்போ வேர்பும் வந்து என்ன தான் யூஸ் பண்ணணும், சிங்குலராக தான் யூஸ் பண்ணணும். வேர்பை எப்படி தான் யூஸ் பண்ணணும், சிங்குலராக யூஸ் பண்ணணும். நமக்கு இங்கே என்ன வேர்பு கொடுத்துருக்காங்க இந்த சென்டென்ஸில், வேர் கொடுத்துருக்காங்க. வேர் வந்து என்னது, ப்ளூரல். வேர் வந்து என்னது, ப்ளூரல். இப்போ இந்த வேரோட சிங்குலர் ஃபார்ம் தான் போடணும், என்னது, வாஸ். எவ்ரி எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி வாஸ் given a 2-bedroom flat. Option D. Next. The street artist Satish Munjal has been painting this wall since the past 1 week. The street artist Satish Munjal has been painting this wall since the past 1 week. Since இந்த கிராமர் வந்து எதில் உள்ளதுன்னா ப்ரிப்போசிஷனில் தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ப்ரிப்போசிஷனில் என்ன யூஸ் பண்ணுவோம், சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கண்டினியூட்டி, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வர அங்கே தான் இருக்குது அப்படின்னு உள்ள ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சின்ஸு யூஸ் பண்ணுவோம். யூஸ் டு இண்டிகேட் ஸ்பெசிஃபிக் டைம். யூஸ் டு இண்டிகேட் ஸ்பெசிஃபிக் டைம், கண்டினியூட்டி. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தொடர்ச்சிக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், சின்ஸ். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, the street artist Satish Munjal has been painting this wall since the past 1 week. ஒரு டைம் டூரேஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ டைம் டூரேஷன் கொடுத்துருக்கனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஃபார். ஃபார் எங்கே யூஸ் பண்ணணும், குறிப்பிட்ட ஒரு டைம் டூரேஷனுக்கு என்ன தான் யூஸ் பண்ணுவோம், ஃபார், இண்டிகேட் டூரேஷன். பாஸ்ட் 1 week, 2 hour, 5 days, இந்த மாதிரி வந்து எல்லாம் எக்ஸாம்பிள் இருந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஃபார் வந்து யூஸ் பண்ணலாம். The street artist Satish Munjal has been painting this wall for the past 1 week. Option D. Next. Lodi colony in Delhi is very different from other places in the city that is crowded and noisy. Lodi colony. Lodi colony வந்து என்னது, singular. Lodi colony வந்து என்னது, singular.
அதே மாதிரி இங்க is verb கரெக்டா singular கொடுத்திருக்காங்க. is very different from other places. places வந்து என்னது plural. places வந்து எப்படி கொடுத்திருக்கு plural. அப்ப அதோட verb வந்து எப்படி தான் இருக்கணும் pluralல தான் யூஸ் பண்ணணும். இப்ப Lodi colony in Delhi is very different from other places in the city that are. is வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் pluralல are. Lodi colony singular, இங்க is singular verb கொடுத்திருக்காங்க. other placesல place வந்து என்னது plural இருக்கு. நிறைய இடத்தை குறிச்சிருக்கனால என்னது plural. அப்ப நம்ம இங்க என்னதை யூஸ் பண்ணணும் plural verb. ஆப்ஷன் D. Next. The Japanese artist Yoke Nago was busy splashing the wall from colors. The Japanese artist Yoke Nago was busy splashing the wall from colors. From இதுவும் வந்து என்னது preposition grammarல உள்ளது. From வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஒரு starting point of an action. From refers to the starting point of an action. Starting point of an action. இங்க என்ன கொடுத்திருக்காங்க was busy splashing the wall from colors. ஏதோ ஒண்ணுல இருந்து பண்றாங்க இன்னொன்னு கூட அக்கம்பைன் பண்றது. அப்ப இங்க என்னதான் யூஸ் பண்ணணும் with. from இருக்க இடத்துல என்னதான் யூஸ் பண்ணணும் with. அப்ப the Japanese artist Yoke Nago was busy splashing the wall with colors. இன்னொன்னு கூட இன்னொன்னு அக்கம்பைன் பண்ணும்போது நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும் with. Next, there isn't many rice. Option C. Next, there isn't many rice left in the house, so we must replenish our stock soon. இங்க கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க there isn't many rice. இந்த rice வந்து என்னது கவுண்ட் பண்ணவே முடியாது. ரைஸ் வந்து என்னது ஒரு uncountable noun. நம்மளால கவுண்ட் பண்ண முடியாதது தான் என்னது ரைஸ். அப்ப இந்த uncountable நவுனுக்கெல்லாம் நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்னா மச் தான் யூஸ் பண்ணணும். uncountable நவுனுக்கு என்ன யூஸ் பண்ணணும் மச். இங்க என்ன கொடுத்திருக்காங்க many. அப்ப இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம் there isn't much rice left in the house. இந்த many வந்து எங்க யூஸ் பண்ணணும்னா கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணணும். மெனி வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கவுண்ட் பண்ணக்கூடிய திங்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணலாம் மெனி. மோர் வந்து எங்க யூஸ் பண்ணணும்னா கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு. ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணும் மோர். இனி மோஸ்ட் வந்து எங்க யூஸ் பண்ணணும்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. எல்லாரை விடையும் முதன்மையா சொல்லும் போது தான் என்ன யூஸ் பண்ணணும் மோஸ்ட். ரைஸ் வந்து uncountable noun ஆனனால இங்க என்ன யூஸ் பண்ணக்கூடாது many யூஸ் பண்ணக்கூடாது. என்ன யூஸ் பண்ணணும் much. ஆப்ஷன் B. Next, he is more smarter than his brother though he does not earn much money. He is more smarter than his brother though he does not earn money. ஆல்ரெடி இது வந்து எப்படி கம்பேரிட்டிவ் டிகிரியில தான் இருக்கு. இந்த ஸ்மார்ட்டர்னு உள்ள வேர்டு ஆல்ரெடி எப்படி தான் இருக்கு கம்பேரிட்டிவ் டிகிரியில இருக்கு. இப்போ ஸ்மார்ட் அதோட ER போட்டு சேர்க்கும்போது தான் என்னது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸ்மார்ட்டர் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில இருக்கும்போது மோர் ஸ்மார்ட்டர் தேன் அது வந்து எப்படி இருக்கு கம்பேரிட்டிவ்ல. அப்போ இங்க மோர் வந்து என்னது unnecessary தேவை கிடையாது. அப்போ he is smarter than his brother. மோர் இங்க வேல்யூ கிடையாது. he is smarter than his brother. Option B. Next, the child along with his parents were waiting for the program to begin. The child along with his parents. The child along with யூஸ் பண்ணாலே நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும் இந்த along with in addition to எல்லாம் இருந்தாலே சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறத பார்த்து தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும் verb. இங்க the child வந்து என்னது singular. the child வந்து என்னது ஒரே ஒரு child தான் சொல்லிருக்கு singular. அப்போ verbும் எப்படி தான் இருக்கணும் singular. வேரோட singular என்னது was. வேரோட singular என்னது was. ஆப்ஷன் B.
Next, not complying by any of the laws can land you into serious trouble. Not complying by any of the laws can land you into serious trouble. Not complying by ஏதோ ஒண்ணுக்கு கூட. அப்ப இங்க by வந்து நம்ம prepositionல எதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னா ஒரு action முடிஞ்சிருக்கிறதுக்கு. Refers to the latest action will be over. ஏதாவது ஒரு latest action முடிஞ்சிருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா by. இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? Not complying by any of the laws can land into serious trouble. அப்ப இங்க இன்னொன்னு கூட என்னன்னு சொல்லும்போது என்னதான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்? with தான் வந்து யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒண்ணு கூட ஏதாவது அக்கம்பைன் பண்ணிய மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? with. But not complying with any of the laws can land you into serious trouble. Option A. Thank you.